இன்றைக்கி நம்ம சேனலில் பாதுஷா ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ நம்ம குயிக்காக ரெசிபி கூட போயிடலாம். நான் பண்ணுற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பாத்திரத்தில் 2 கப் மைதா சேர்த்துக்கிறேங்க. மைதா 2 கப்பு சேர்த்துட்டு இப்போ இது கூட நான் சாதா நம்ம சோடா மாவு யூஸ் பண்ணுவோம்ல, தோசைக்கு போடுற சோடா மாவு தான், பேக்கிங் சோடா யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா சோடா உப்பெல்லாம் மைதாவில் நல்லா கலந்து வரட்டும். இது கலந்து வந்த கையோட நான் 1/4 கப் நெய் உருக்கி வச்சுருக்கேன். நிறைய பேர் டால்டா சேர்த்து எண்ணெய் சேர்த்து செய்வாங்க, நான் இப்போ நெய் சேர்த்து தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு நெய் சேர்த்து செய்யும்போது நல்லாயிருக்கும். அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கர்ட் சேர்த்துருக்கேன், தயிர் சேர்த்துருக்கேன். தயிரும் சேர்த்து இது நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக வெதுப்பான தண்ணி சேர்த்துருக்கேன், அதுவும் சேர்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்க்காதீங்க. ரொம்ப கொலன்னு ஆகிடக்கூடாது. ஓரளவுக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைடில் இருக்கட்டும். நான் இப்போ இதுக்கு சக்கரை பாகு ரெடி பண்ணிக்க போகிறேன். நான் இப்போ 1.5 கப் சக்கரை போட்டிருக்கேங்க. 1.5 கப் சர்க்கரைக்கு அதே 1.5 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை கைவிடாமல் கலந்து எடுத்துக்க போகிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இது கூட நம்மளுக்கு தேவைக்கு இப்போ ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் நான் ஒரே ஒரு ஏலக்காய் தான் சேர்த்துருக்கேன். நான் இது கூட இப்போ என்ன சேர்க்க போகிறேன்னா கூட நான் குங்குமப்பூவும் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இது ஒரு அந்த ஸ்மெல்காக, சாஃப்ரானோட ஸ்மெல்காக தான் நான் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு இந்த மாதிரி கொதி வந்த கையோட நம்ம இதை சைடில் வச்சுக்கலாம். இப்போ வேறு பேன் எடுத்து நான் இதில் பாதுஷா பொரிக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. நான் 3/4 லிட்டர் எண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். கொஞ்சமாக மாவு போட்டு மேலே வருதான்னு பார்த்துட்டு அப்புறமா நம்ம இந்த பாதுஷாவை நல்லா உருட்டி நடுவில் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சிம் பண்ணி வச்சுருக்கேங்க. ஃபர்ஸ்ட் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்த கையோட நம்ம இந்த பாதுஷா போட்ட கையோட நம்ம சிம் பண்ணிக்கணும், இல்லைன்னா உள்ளே வெந்து வராது. இந்த மாதிரி பபிள்ஸ் ஃபார்ம் ஆகி வருது இல்லை, கொஞ்சம் அடங்கி வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். இப்போ திருப்பி நீங்கள் எடுத்து போட்டு நீங்கள் நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெடியாகி வந்திருக்கு. இந்த மாதிரி இந்த அளவுக்கு தாங்க இருக்கணும், ரொம்ப தீர அளவுக்கு வேண்டாம், இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இப்போ இதை நான் சக்கரை பாகில் போட்டுக்கிறேன். போட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் ஊறினா போதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாதுஷா சூப்பராக ரெடியாக இருக்குது. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோஸ் எங்கள் சேனலில் பார்க்க கிச்சன் ஸ்டெம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.